सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்வதை கண்ணால் சொல்லிப்போ மல்லிகையே மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ மெல்லப்போ மெல்லத்தான் சொல்லிப்போ சொல்லித்தான் செம்மாங்கனி புன்னகை நல்லோவியம் செவ்விதழ் தேன் மாதுளை பொன்மொழி சொல்லோவியம் செம்மாங்கனி புன்னகை நல்லோவியம் செவ்விதழ் தேன் மாதுளை பொன்மொழி சொல்லோவியம் சிந்து நடை போடும் பார்க்குடம் சின்ன விழிப்பார்வை பூச்சரம் என்ன மேனியோ இன்னும் பாடவோ தமிழ் தேடவோ மெல்லப்போ மெல்லத்தான் பொன்னெழில் தாமரை பூதினாள் முத்தம் ஒன்று வேண்டும் ஆண் குயில் அந்த பாடலில் அன்பு ஊடலில் மங்கை நாடினாள் மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்வதை கண்ணால் சொல்லிப்போ மல்லிகையே மெல்லப்போ மெல்லத்தான் சொல்லிப்போ சொல்லித்தான் எனக்கு வந்த இந்த மயக்கம் உனக்கும் வர வேண்டும்.
எனக்கு வந்த இந்த மயக்கம் உனக்கும் வர வேண்டும். வந்தால் என்ன, மலரில் வைத்த மது எடுத்து நிலவர வேண்டும், தர வேண்டும். தந்தால் என்ன, ஹோ ஹோ சைலன்ஸ். இது இரவு, இரவு நேரம் அமைதியிலே இதயம் செல்லட்டும். இருக்கும் அழகை ரசிக்கும் கண்கள் இருந்தே சொல்லட்டும், சொல்லட்டும். சொன்னால் என்ன, சொன்னால் என்ன, ஹோ 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 ஹோ. எனக்கு வந்த இந்த மயக்கம் உனக்கும் வர வேண்டும். Don't touch. இது பாவம், பாவம். இந்த வயதினிலே பார்வை படட்டும். பள்ளியறையில் பருவத்திரையில் தொடுவோர் தொடட்டும், தொடட்டும். தொட்டால் என்ன, தொட்டால் என்ன, லா 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 லா, 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 லா லா. எனக்கு வந்த இந்த மயக்கம் உனக்கும் வர வேண்டும். Don't drink. இது போதும், போதும் என்ற அளவினிலே ஆசை வரட்டும். அருகில் வந்து உருகும் மனிதன் அழகை பெறட்டும், பெறட்டும். பெற்றால் என்ன, பெற்றால் என்ன,
வேண்டும். எங்கிருந்து வீசுதோ இனிதாகவே தென்றல், எங்கிருந்து வீசுதோ இனிதாகவே தென்றல், இலைகளையும் தழுவியே மலர்களையும் மருவியே, இலைகளையும் தழுவியே மலர்களையும் மருவியே, இயற்கையாவும் அன்பினார், இயற்கையாவும் அன்பினார், ஆசையால் இன்பமாய் இணைந்து ஊஞ்சலாடவே எங்கிருந்து வீசுதோ இனிதாகவே தென்றல். வெண்ணிலாவில் ஆடியே புன்னகையால் பாடியே, வெண்ணிலாவில் ஆடியே புன்னகையால் பாடியே, மனம் மயங்கி ஆசையால், மனம் மயங்கி ஆசையால், அன்பினால் இன்பமாய் மெய் மறந்து போகவே எங்கிருந்து வீசுதோ இனிதாகவே தென்றல். இதய வீணை மீட்டியே இன்ப கீதம் பாடியே, இதய வீணை மீட்டியே இன்ப கீதம் பாடியே, இயற்கையாவும் அன்பினால், இயற்கையாவும் அன்பினால், ஆசையால் இன்பமாய் இணைந்து ஊஞ்சலாடவே எங்கிருந்து வீசுதோ இனிதாகவே தென்றல், இனிதாகவே தென்றல். காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். பாதம் முதல் கூந்தல் வரை பால்வடியும் கிளிகள் என, பாதம் முதல் கூந்தல் வரை பால்வடியும் கிளிகள் என யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாராய் எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலா, ஆடை கொஞ்சம் அசைந்தா உன் ஆசை கொஞ்சம் கலந்தா, நான் அழைத்தேன் கை கொடுத்தேன் உன் விழியாலே வரந்தா. காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார்.
ரிட்டர்ன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி ஜப்பான் ரிட்டர்ன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீனா கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மணமேடை அமர்த்தி காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார் யாரோ சொன்னார் தங்கம் உடம்பு நீ சொல்லும் வார்த்தை கரும்பு முத்து தேரும் பழத்தோட்டமும் முன்னால் உண்டு திரும்பு வெள்ளி தட்டில் அரும்பு நீ அள்ளி கொஞ்சம் வழங்கு நான் வளைப்பேன் கைப்பிடிப்பேன் என் மடி மீதில் மயங்கு காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார் யாரோ சொன்னார் கேஜே மகாதேவன் அவர்கள் ஒரு படம் எடுத்தார், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார்னு. அதில் வர்ற பாட்டு பற்றி தான் சொல்கிறேன். இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ அது உண்மையை தெரிஞ்சுக்கணும், என்ன அனுபவிச்சோங்கிறத சொல்கிறேன். படத்தில் 5 பாட்டு தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க, 5 பாட்டு எடுத்துட்டோம். ரீரிகார்டிங்காக படம் பார்த்துட்ருக்கேன் நான். பாட்டெலாம் நல்லா வந்திருக்கான், நானும் வரேன், நான் கவிஞர் வந்து உட்காந்துட்டார், படம் பார்த்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு, இன்னொரு பாட்டுக்கு சான்ஸ் இருக்கே இந்த சீக்வன்ஸில் போடுவோமா அப்படின்னு கேட்டார். கேஜே மகன் போட்டுருங்களேன் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டார். கரும்பு தண்ண கூலியா போட்டுக்கலான்ட்டார். பாட்டு எழுத உட்கார்ந்தோம். காதல் ராதா கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு. நான் நைஸாக கவிஞர்கிட்ட சொன்னேன், கவிஞரே இந்த தூங்கு மட்டும் மாற்றிருங்களேன். ஏன்டா அது கொஞ்சம் அவச்சொல்லாக இருக்குது, நான் எழுதுகிறேன் நீ பாடுற, உனக்கெல்லாம் சென்டிமெண்ட் இருக்கலாம் எனக்கெல்லாம் கிடையாது, பேசாமல் பாடு, புதுசாக சொல்லியிருக்கேன் அறிவு கட்டவனே இது ஏன்டா வேணாங்கிற அப்படின்னாரு. நான் சொல்கிறேன் கேளுங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் பாடிடுவேன். சார் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் ரீரிகார்டி முடித்து ஒரு கோர்ட்டு சீன் எடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாள் ஆகுமா 15 நாள் கூட ஆக வேண்டிய படம். இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அந்த கம்பெனி மூடி இழுத்து போய் கேஸு அந்த படம் ரிலீஸ் ஆகாமல். அப்போ சொன்னேன் நான் கவிஞர்கிட்ட, ஐயா உன் நாக்கில் சரஸ்வதி இருக்குது, நல்ல விஷயங்களே சொல்லு மக்களுக்கு. இந்த அவலம் வர மாதிரி சொன்னால் நானும் 2000 தடவை ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னாலும் பாடணும், அவங்களும் ஒரு 1000 தடவை பாடணும், கேட்குறவங்க காதும் இருக்குது. அதனால் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, எப்பொழுதும் பாட்டு எழுதும்போது மக்களுக்கு போய் சேரும்போது அமங்கல பாடல்கள் கூட மங்களம் வர்ற மாதிரி எழுதணும்னு அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் சொன்னார். என்ன எல்ஐசி பில்டிங் ஆனேன்னு கேட்டேன். அட முண்டம் 8 அடுக்கு மாளிகைனாக்கா என்ஜான் விடப்படாருனாரு. ஸோ அதை ஒத்துக்கிட்டேன். இது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமா ஒத்துக்க போகிறாங்க. அதனால் கேட்ட உடனே இந்த மாதிரி அவலமெல்லாம் வராத பாட்டு எழுதுங்கன்னாரு. அந்த அனுபவத்தை வச்சுட்டு அவர் அதிலேருந்து ரொம்ப திருத்திக்கிட்டார் சார். அப்படி ஒரு அருமையான பாடல் இது. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே.
சீதன பரிசல்லவோ. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா. ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா. பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா. ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா. இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா. எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. கேஜே மகாதேவன் அவர்கள் ஒரு படம் எடுத்தார், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார்னு. அதில் வர்ற பாட்டு பற்றி தான் சொல்கிறேன். இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ அது உண்மையை தெரிஞ்சுக்கணும். என்ன அனுபவிச்சோங்கிறத சொல்கிறேன். படத்தில் 5 பாட்டு தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. 5 பாட்டு எடுத்துட்டோம். ரீரிகார்டிங்காக படம் பார்த்துட்ருக்கேன் நான். டேய் பாட்டெலாம் நல்லா வந்திருக்கான், நானும் வரேன். நான் கவிஞர் வந்து உட்காந்துட்டாரு, படம் பார்த்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு, இன்னொரு பாட்டுக்கு சான்ஸ் இருக்கே இந்த சீக்வன்ஸில் போடுவோமா அப்படின்னு கேட்டார். கேஜே மகன் போட்டுருங்களேன், போடலாமே அப்படின்னு சொல்லிட்டார். கரும்பு தண்ண கூலியா போட்டுக்கலான்ட்டார். பாட்டு எழுத உட்கார்ந்தோம். காதல் ராதா கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு. நான் நைஸாக கவிஞர்கிட்ட சொன்னேன், கவிஞரே இந்த தூங்கு மட்டும் மாற்றிருங்களேன். ஏன்டா அது கொஞ்சம் அவச்சொல்லாக இருக்குது. நான் எழுதுகிறேன், நீ பாடுற, உனக்கெல்லாம் சென்டிமெண்ட் இருக்கலாம், எனக்கெல்லாம் கிடையாது, பேசாமல் பாடு. புதுசாக சொல்லியிருக்கேன், அறிவு கட்டவனே, இது ஏன்டா வேணாங்கிற அப்படின்னாரு. நான் சொல்கிறேன் கேளுங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் பாடிடுவேன். சார் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் ரீரிகார்டிங் முடித்து ஒரு கோர்ட்டு சீன் எடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாள் ஆகுமா 15 நாள் கூட ஆக வேண்டிய படம். இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அந்த கம்பெனி மூடி இழுத்து போய் கேஸு அந்த படம் ரிலீஸ் ஆகாமல். அப்போ சொன்னேன் நான் கவிஞர்கிட்ட, ஐயா உன் நாக்கில் சரஸ்வதி இருக்குது, நல்ல விஷயங்களே சொல்லு மக்களுக்கு. இந்த அவலம் வர மாதிரி சொன்னால் நானும் 2000 தடவை ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னாலும் பாடணும், அவங்களும் ஒரு 1000 தடவை பாடணும், கேட்குறவங்க காதும் இருக்குது. அதனால் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, எப்பொழுதும் பாட்டு எழுதும்போது மக்களுக்கு போய் சேரும்போது அமங்கல பாடல்கள் கூட மங்களம் வர்ற மாதிரி எழுதணும்னு அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் சொன்னார். என்ன எல்ஐசி பில்டிங் ஆனேன்னு கேட்டேன். அட முண்டம் 8 அடுக்கு மாடினாக்கா என்ஜான் விடப்படாருனாரு. ஸோ அதை ஒத்துக்கிட்டேன். இது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமா ஒத்துக்கவும் வராங்க. அதனால் கேட்ட உடனே இந்த மாதிரி அவலமெல்லாம் வரா பாட்டு எழுதுங்கன்னாரு. அந்த அனுபவத்தை வச்சுட்டு அவர் அதிலேருந்து ரொம்ப திருத்திக்கிட்டார் சார். அப்படி ஒரு அருமையான பாடல் இது. இளமை கொலும் இருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை கொலும் இருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ.
வாழ்க்கையின் சீதன பரிசல்லவோ இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே வருமா இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே